பச்சை தண்ணி கூட குடிக்காம உங்க பிள்ளைங்க நானும் இன்னைக்கு உண்ணாவிரதம் இருக்குதுங்க. கொஞ்சம் என்னன்னு கேளுங்களேன். ஒருவேளை சோத்துக்கே லாட்டரி, இதுல உண்ணாவிரதம் வேறையா? பிள்ளைங்கள ஏன் சாப்பிட மாட்டேங்கிறீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? சாப்பாடுலாம் ஒண்ணு வேண்டாம், எங்களுக்கு ராதாவும் தான் வேணும். அட கடவுளே, அதுங்க ரெண்டும் கொஞ்சம் நல்லா வாடுறது பிடிக்கலையா? உங்களோட வந்து காயணுங்கிறீங்களா? எதுக்காக ராதாவே அவங்க கூட அனுப்புனீங்க? அவங்க ஆசைப்பட்டாங்க, அனுப்பிச்சேன். அவங்க 2 பேரும் போறேன்னு சொன்னாங்களா? இல்ல. நீங்க எப்படி அனுப்பலாம்? ஏண்டா நீ ஒண்ணும் கேள்வி கேட்கலையா? ரொம்ப கோவமா இருக்கேன். பாத்தீங்களா இந்த காலத்து பிள்ளைங்க பேசுற பேச்ச? எனக்கு சிரிப்பும் வருது, கோவமும் வருது. என் பிள்ளைங்கள அவங்க 2 பேரும் நல்லா சௌக்கியமா இருப்பாங்க, கவலைப்படாம போய் சாப்பிடுங்க. என்னப்பா வந்துட்டீங்க? மாமா, எங்களுக்கு நேரம் சரியில்லையா, ராசி இல்லாதவங்களா, அதனால எங்களை கூட்டிட்டு போக அவங்க இஷ்டப்படல. நானும் அப்படிப்பட்டவங்களோட போக பிரியப்படல. ராதாவை கூட்டிட்டு வந்துட்டேன். நல்ல வேலை செஞ்சப்பா. அந்த மட்டும் உங்களை கூட்டிட்டு போய் கொடுமைப்படுத்தாம இங்கேயே விட்டுட்டு போனாங்களே. நம்ம குழந்தைங்க வாய்க்கு சக்கரை தாங்க போடணும். ராஜா, இனிமே நீங்க 2 பேரும் எங்கேயும் போக வேண்டாம், இங்கேயே இருங்க. இந்த பிள்ளைங்களும் உங்களை விட்டுட்டு ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேங்குதுங்கப்பா. அப்படி சொல்லுங்கம்மா, இப்ப எங்களுக்கு பசிக்குது, எல்லாரும் சாப்பிடுறோம். ராஜா வாடா, ராஜா வாடி. மாமா, பழையபடி அவங்க வராங்க போல இருக்கு. மறுபடியும் கூப்பிட்டா எங்களை அனுப்பாதீங்க. இனிமே நான் அனுப்ப ராஜா. வணக்கம்யா. இந்த குழந்தைங்க 2 பேரும் இங்க வந்து சேர்ந்தாச்சான்னு எங்க முதலாளியா பார்த்து வர சொன்னார். வந்தாச்சுன்னு சொல்லு. அதோட உங்க முதலாளி கிட்ட காசு பணம் மட்டும் இருந்தா போறாதே, கொஞ்சம் வாக்கு நாணயமும் வேணும்னு சொல்லு. வர்றேன்யா. கொஞ்சம் இல்லையா மாமா, எனக்காக அவங்க முதலாளி உங்ககிட்ட கொடுத்த பணம் எங்க? ஏதா எங்க இந்த பணம்? பணத்தை காணாங்க. இந்த பட்டியல தானே வச்சிருந்தேன். என்ன பணத்தை காணுமா? ஏண்டா திருட்டு வேலையிலுமா இறங்கிட்டேன்? என்ன முடிவு பண்ணி எடுத்தீங்க? அப்பா, உங்களுக்கு தெரியாம இந்த பணத்தை கொடுத்தவங்க கிட்டே திருப்பி கொடுத்துட்டு ராதாவையும் கூட்டிக்கிட்டு வந்துடலாம்னு எடுத்தோம். கொண்டாடா டிரைவர், இந்தா எனக்காக உங்க முதலாளி கொடுத்த பணம். இத வச்சுக்கிட்டா எங்களுக்கு நேரம் சரியா இருக்காது. கொண்டு போய் உங்க முதலாளிட்டே கொடு. ஐயோ, இந்த வம்பெல்லாம் நமக்கு வேண்டாம் தம்பி. யோ, வாங்கிட்டு போயா. வேண்டாம் தம்பி. இல்லையா, கோடி கோடியா செல்வத்தை சம்பாதிச்சுடலாம், ஆனா குழந்தை செல்வத்தை சம்பாதிக்க முடியாதுங்கிறத உங்க முதலாளி கிட்ட சொல்லு. போயா. மாமா, இந்த பணம் போயிருக்கேன்னு கவலைப்படாதீங்க. கை கெட்டது உனக்கு வாய் கெட்டாம போயிட்டுப்பா. விட்டு தருங்க மாமா. ஊரை சுத்தி பார்க்கவங்களோட ஒரு ரவுண்டு போட்டா போதும், கை மேல காசு. வேண்டாம் ராஜா, இனிமே நீ அப்படியெல்லாம் அலைய வேண்டாம். நம்ம பிள்ளைங்களோட போய் பள்ளிக்கூடத்துல நல்லா படி. உங்க மாமா சம்பாதிச்சத்தை வச்சு எப்படியோ காலத்தை தள்ளிடுவோம். அத்தை, இனிமே எனக்கு படிப்பு ஏறாது. நானும் வேலை விட்டு செஞ்சு காசு சம்பாதிக்கிறேன். செத்து போன எங்க அம்மா எப்பவும் என் கூடவே தான் இருப்பாங்க. அவங்க எப்படி எனக்கு வருமானத்தை கொடுத்துருவாங்க. அடே ராஜா, நீ இங்கதான் இருக்கிறியா? ஐயா, உன்னை எங்கெல்லாம் தேடிக்கணும் வருது? ஐயா, சீட்டுக்கார முடியம்மாவா? என்ன தங்கதே? உங்க அம்மா செத்து போட தங்கதி எனக்கு தெரியாதுடா ராஜா. நான் பட்டணம் போயிட்டு இருந்தேன், காத்தாலாம் காட்டி தான் வந்தேன். நீ சம்பாதிச்ச துட்டுல மிச்சப்படுத்தி உங்க அம்மா என் கையில ஒரு சீட்டு போட்டுக்கினே வந்தா. கட்சி சீட்டு எடுத்துக்கிறேன்னு சொல்லிக்கினே வந்தா. பாவம், கொடுத்து வைக்கல போட்டா. இந்த ராஜா, உங்க அம்மா பணம் 100 ரூபாய் உன் கையிலே கொடுத்துட்டு போறான்னு வந்தேன். நான் போயிட்டு வரேன் ராஜா. மாமா, மாமா, 100 ரூபாய் எங்க அப்பா பணம். 100 ரூபாய். அத்தை, இத பாத்தீங்களா? எங்க அப்பா பணம் 100 ரூபாய். மாமா, இந்தாங்க வச்சுங்க மாமா. ராஜா, உங்க அம்மா சாவுக்கு நீ 10 ரூபா சம்பாதிச்சு கொடுத்த. அவ அதை 10 பெருக்கி உனக்கு 100 கொடுத்துட்டு போயிட்டாப்பா. உனக்கு 100 கொடுத்துட்டு போயிட்டா. வா ராஜா, ஒரு சங்கடமான செய்தி கேள்விப்பட்டேனே. உன் தாயார் தவறிட்டாங்களாமே? ஆமாங்க, நானும் ராதாவும் இப்ப எங்க மாமா வீட்டுல தான் இருக்கோம். கடவுள் சில சமயம் பெரியவங்களோட தான் விளையாடுறாருன்னா உன்ன மாதிரி பிள்ளைகள்கிட்டையும் விளையாட ஆரம்பிச்சுடுறாரு. கவலைப்படாதப்பா, அவரே உன்னை காப்பாத்துவார். ஐயா, உலகத்துல யாரும் இறக்கவே கூடாது. அதுக்கு என்னங்க வழி? அப்போ ஒருத்தரும் பிறக்கவே கூடாது, அதுதான் வழி. நீங்க பிள்ளையாரையே செய்யறவரு,
உங்ககிட்ட பேச முடியுமா? அது சரி ராஜா, இந்த கல்லுல எழுதியிருக்கிற எழுத்துப்படி நடக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அனுபவத்தில் நடக்கிற சங்கதி எல்லாம் அப்பப்ப வந்து சொல்றேன்னு சொன்னியே, அத சொல்லதாங்க வந்தேன். என்ன? ஒரு பெரிய பணக்காரரும் அவர் சம்சாரமும் அவங்க கூடவே கூட்டிட்டு போய் என்ன புள்ள மாதிரி வளர்த்துக்கிறேன்னு சொன்னாங்க. சரி, நானும் ரொம்ப ஆசையா போகலாம்னு இருந்தேன். கடைசியில எனக்கு நேரம் சரியில்லைன்னு விட்டுட்டு போயிட்டாங்க. பரவாயில்லையே, கல்லுல எழுதியிருக்கிற முதல் வாக்கியமே உன் அனுபவத்துல முதல் முறையா படிச்சுட்டு. எப்படி? நீ ஆசையா அவங்களோட போகணும்னு நினைச்ச இல்ல? ஆமாங்க, ரொம்ப ரொம்ப ஆசையாவே இருந்தேன். அவங்கதான் என்ன விட்டுட்டு போயிட்டாங்க. சரிதான், நீ விரும்பி போன, அவங்க விலகி போயிட்டாங்க. என்ன? விரும்பி போனால் விலகி போகும், அதுதானே முதல் வாக்கியம்? ஆமாங்க, அப்படியே பழிக்குதே. ஐயா, உண்மையா சொல்றேன், எனக்கு ரொம்ப அதிசயமா இருக்குதுங்க. அதிசயம் இல்லப்பா, இதெல்லாம் நம்ம முன்னோர்களுடைய அனுபவம். அப்போ ரெண்டாவது வாக்கியம் படிச்சிடுமோ? நீ அவசரப்படாம பொறுத்திருந்து பாரு, அதுவும் பலிக்கும். ஐயா ஐயா, அந்த வாக்கியத்தையும் கொஞ்சம் படிக்க சொல்லுங்களேன். விலகி போனால் விரும்பி வரும். நல்லா ஞாபகத்துல வச்சுக்க, இதுதான் ரெண்டாவது வாக்கியம். விலகி போனா விரும்பி வரும். விலகி போனா விரும்பி வரும். வரையா? போயிட்டு வாப்பா. நீங்களும் பாருங்க, நான் சொல்றதையும் கேளுங்க. இஷ்டப்பட்டதை கொடுங்க, எங்க வயிறு நிறையும், உங்களுக்கும் புண்ணியமா போகும். அட தம்பி, நாங்க இந்த மாமல்லபுரத்தை பத்தியும் பல்லவர் சரித்திரத்தை பத்தியும் நிறைய படிச்சிருக்கோம்டா. அம்மா, படிச்சா மட்டும் போதாதுங்க, கண்ணாலையும் பார்க்கணும், காதாலையும் கேட்கணும். I say look here boy, நாங்களே பாத்துக்கிறோம், don't disturb. Come on, get away. ஏண்டி, சின்ன பையனா இருந்தாலும் எவ்வளவு அழகா பேசுறான், அவன் தான் சொல்லட்டுமே. ஏன்பா நீ சொல்லு, இது என்ன சிற்பம்? அம்மா, இதுதான் அர்ஜுனன் தபசி. அர்ஜுனனா? ஏண்டி, எந்த அர்ஜுனன்? அம்மா, எனக்கு தெரிஞ்சு மகாபாரதத்துல ஒரே ஒரு அர்ஜுனன் தான் இருக்காரு. நைஸ் ஃபெலோ, ஃபன்னி சாப், ஐ லைக் ஹிம் வெரி மச். ஏமா, இவங்க வெள்ளக்காரங்க ஊட்டி லேடியா? தமிழ் பொண்ணுதான்ப்பா, ஆனா எப்பவுமே இங்கிலீஷ்ல தான் பேசுவா. தமிழ் கொஞ்சம் சரியா வராது. தமிழ் பேசுற அம்மாவுக்கு தமிழ் வராதா? அட கடவுளே. அது இருக்கட்டும், முதல்ல நீ இந்த சிற்பத்தை பத்தி சொல்லு. ஒரே கல்ல செதுக்கிற சிற்பம் இது. ஓ மை குட்னஸ், எல்லாம் ஒன் ஸ்டோன். எஸ் சார், ராட், கேட், எலிபென்ட், தேவர், ரிஷி ஆல் ஒன் ஸ்டோன். பாருங்கம்மா, பாருங்க, எல்லாரும் பாருங்க. ஐயோ, என்னம்மா அது, கிழிஞ்ச சட்டையை போட்டுட்டு வந்திருக்கீங்க? கிழிஞ்ச சட்டையா? ஆமாம்மா, உங்க முதுகு பின்னாடி கிழிஞ்சிருக்கு. அட தம்பி, அது கிழிச்சு இல்லப்பா, இப்பத்தி ஃபேஷன் அப்படித்தான். பேஷனா? ஒரே ஒரு சந்தேகம். வாட்? நீங்க பையனா இல்ல பொண்ணா? பொண்ணுதான்டா, பொண்ணேதான். பொண்ணுதானா? ஆமாண்டா, ஆமா.